தொடர்ந்து அலங்காநல்லூரில் இருக்கும் நமது சிறப்பு செய்தியாளர் தியாகச்செம்மலிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். தியாகச்செம்மல், நாளை தமிழக சட்டப்பேரவை கூடவிருக்கிறது. இந்த அவசர சட்டம் நிரந்தர சட்டமாக மாற்றி அமைக்கப்படும்படி மசோதா நிறைவேற்றப்படவிருக்கிறது. இந்த நடைமுறை நிறைவடைய எத்தனை நாட்கள் ஆகும்? பத்மபிரியா, பொதுவாக அதாவது சட்ட முன்வடிவு அந்த வரைவு டிராஃப்ட் என்று சொல்வார்கள், அது தயார் செய்யப்பட்டு ஏற்கனவே சட்ட அமைச்சகத்தின் ஒப்புதலுக்கு லீகல் கிளியரன்ஸ் என சொல்வார்கள், அதற்கு அனுப்பப்பட்டிருந்தது. அனுப்பப்பட்டதற்கு ஒப்புதலுக்கு செய்தியெல்லாம் நாம் கடந்த நாட்களில் பார்த்திருந்தோம். அப்படி ஒரு சூழலில் தான் ஆளுநர் கையெழுத்திடக்கூடிய அந்த வடிவத்தின் வழியாக அவசர சட்டம் என்பது பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அதையே முதலமைச்சரும் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறார். அந்த அடிப்படையிலேயே, அந்த அவசர சட்டத்தின் அடிப்படையிலேயே ஜல்லிக்கட்டிற்கான தடை நீங்கி இருக்கிறது என்றும், அவசர சட்டம் குறித்து யாரும் அச்சப்பட தேவையில்லை, இதுவே ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான போதுமான சரத்துக்களை, சட்ட விதிகளை உள்ளடக்கிய சட்டம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அதை தற்போது அவர் மீண்டும் வேறொரு வடிவத்தில் உறுதிப்படுத்தியிருக்கிறார். நாளைய தினம் தொடங்க இருக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரில் அது தாக்கல் செய்யப்பட்டு அது நிரந்தர சட்டமாக மாற்றப்படும் என்கிற அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார். இதன் மூலம் ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கான தடைகள் ஏற்கனவே அவசரத்தின் மூலம் நீங்கி இருக்கின்ற காரணத்தினால் மக்கள் எப்போது விருப்பப்படுவார்களோ அப்போது ஜல்லிக்கட்டை நடத்திக் கொள்ளலாம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நேரத்தில் தான் நாம் மற்றொன்றையும் உன்னிப்பாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதாவது இன்றைக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில், மணப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் ஜல்லிக்கட்டு நடந்திருக்கிறது, ரேக்லா ரேஸ் உள்ளிட்ட பந்தயங்களாம் நடந்திருக்கின்றன. ஆனால் மறுபுறத்தில் இளைஞர்கள், மாணவர்கள், குறிப்பாக அலங்காநல்லூர், சென்னை, மெரினா உள்ளிட்ட இடங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், மாணவர்கள் அனைவரும் நிரந்தர சட்டமே தீர்வாகும், இதற்கு அடுத்த ஒரு கட்டத்திற்கு செல்லக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை வைத்து தங்கள் போராட்டத்தை தொடர்ந்து வருகிறார்கள். அப்படி ஒரு நிலையில் தான் முதலமைச்சரின் இந்த பேட்டியை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. நாளைய தினம் சட்டமன்றத்தில் அந்த சட்ட முன்வடிவு மசோதா என்பது தாக்கல் செய்யப்படும். அது குறித்து சட்டமன்றத்தில் அரசு தனது நிலைப்பாட்டு விளக்கத்தை அளிக்கும். அதில் இங்கு இருக்கக்கூடியவர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்பது குறித்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பதும் நாம் இந்த இடத்தில் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்படி ஒரு சூழ்நிலையில் இவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்தும் அந்த சட்ட முன்வடிவில் தீர்க்கப்பட்டு இனி எந்த விதமான வாய்ப்புகளிலும் ஜல்லிக்கட்டு தடை செய்யப்படாது என்கிற நம்பிக்கை அளிக்கப்பட்டால் இங்கு இருக்கக்கூடிய அலங்காநல்லூர் பகுதி மக்களாக இருக்கட்டும், மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், தங்களது போராட்டத்தை வாபஸ் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆகையால் நாளைய தினம் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய அடிப்படையில் தாக்கல் செய்யப்படக்கூடிய அந்த சட்ட முன்வடிவு, ஜல்லிக்கட்டுக்கான நிரந்தர சட்ட முன்வடிவு என்று அவர் சொல்கிறார். அந்த சட்ட முன்வடிவில் என்ன மாதிரியான சரத்துக்கள் இடம்பெறப் போகின்றன என்பதும், அந்த சரத்துக்கள் போராட்டக்காரர்களின் கோரிக்கைகளை ஒத்திசைத்து வருகிறதா என்பதை பொறுத்துமே இதன் அடுத்த கட்டம் இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். மதுபிரியா, செம்மல், கடந்த காலங்களில் ஜல்லிக்கட்டு தொடர்பான மக்களின் எதிர்பார்ப்புகள் பொய்த்து போனதால் தான் இன்னமும் போராட்டம் வீரியம் குறையாமல் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாமா? அது ரொம்ப மிகச்சரியான கேள்வி, சரியான புள்ளியும் கூட. அதாவது இந்த நிரந்தர சட்டம் என்பதை மக்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தக்கூடிய அதன் அவசியம் என்ன, காரணம் என்ன என்று நாம் பார்க்கும்போது, கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டில், கடந்த ஆண்டு என்று மறுபடியும் சொல்லலாம், அந்த காலகட்டங்களில் மத்திய அரசு ஒரு அவசர சட்டத்தை பிறப்பிக்கிறது. ஆனால் அந்த அவசர சட்டத்திற்கு உச்சநீதிமன்றத்திற்கு சென்று தடை வாங்கப்படுகிறது. அந்த அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்ட அடுத்த சில மணி நேரங்களிலேயே அலங்காநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் வாடிவாசல்கள் தயார் செய்யப்பட்டு ஜல்லிக்கட்டுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் சென்று, ஆனால் உச்சநீதிமன்றம் அதற்கு தடை வைத்த காரணத்தால் இந்த மக்கள் ஒரு ஏமாற்றத்தோடு திரும்பக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. அந்த அனுபவம் என்பது இந்த மக்களுக்கு இன்னும் இருக்கிறது. யார் எதை பேசினாலும் அந்த மேற்கோளை அவர்கள் தவறாமல் இந்த களத்தில் மேற்கோள் காட்டி பேசுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் குறிப்பிட்டது போன்று அதுவும் இந்த நிரந்தர சட்டத்திற்கான போராட்ட வலியுறுத்தல்களில் ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது. பத்தொன்பது செம்மல், நாளை தமிழக சட்டப்பேரவையில் சட்ட முன்வடிவு தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் நிலுவையில் இருக்கும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் மீது அது எது மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதையும் நாம் நேற்று மாலை தமிழக அரசின் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை நாம் ஏற்கனவே வெளியிட்டுள்ளோம். அந்த செய்தியை ஒப்பிட்டு பார்க்கலாம். அந்த கேவியட் மனுவை பொறுத்தவரை ஜல்லிக்கட்டு தொடர்பாக யார் வழக்கு பதிவு செய்தாலும் அந்த வழக்குகளில் தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பாக தமிழக அரசை கேட்க வேண்டும் என்பதுதான் கேவியட் மனுவுடைய சாராம்சம். அப்படியேப்பட்ட அந்த கேவியட் மனுவை தாக்கல் செய்திருக்கக்கூடிய சூழலில் ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த வழக்கை தீர்ப்பை ஒரு வாரத்துக்கு தள்ளி வைக்க வேண்டும் என்று மத்திய அரசு கோரிக்கை விடுத்து அதை உச்சநீதிமன்றம் ஏற்றிருப்பதையும், இன்று நாளை அவசர சட்டம் வரும் என்று முதலமைச்சர் சொல்லக்கூடிய இந்த 3 விஷயங்களும் ஒப்பிட்டு நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இந்த 3 விஷயங்களும் மிகவும் பொருத்தப்பாடு உள்ள விஷயங்களாகவே நாம் பார்க்கலாம். இங்கே சிலர் இருக்கிறார்கள், நம்ம அவரோடு பேசலாம். நிரந்தர சட்டம், அவசர சட்டமே ஒரு நிரந்தரமான தீர்வு. நாளை சட்டமன்றத்தில் ஒரு அவசர சட்டம் சட்ட முன்வடிவு தாக்கல் செய்யப்படும் முதலமைச்சர் சொன்னாரு. அது இங்க இருக்கு, நீங்க எல்லாம் கேட்டீங்க, உங்களுக்குள்ள கூட பேசிக்கிட்டு இருந்தீங்க. உங்களுடைய கருத்து என்ன? என்னோட பேர் இனியனுங்க.
அதாவது இதுக்கு முன்பு தமிழக அரசு பல சட்டங்கள் இயற்றி இருக்குது. அதாவது காவேரி நீர் விஷயத்துக்குள்ள இல்ல இந்த விஷயத்துல எங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நிரந்தர சட்டம் தான் வேணும் நாங்க எதிர்பார்க்கிறோம். இந்த வருடம் மட்டும் நடத்திட்டு திரும்ப அதுக்கு அடுத்த வருடம் நிறைய பேர் தலை வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதனால இன்னைக்கு தமிழ்நாடு எங்கும் உலகம் எங்கும் இளைஞர்கள் மாணவர்கள் மாணவிகள் மிகப்பெரிய எழுச்சியாக எங்கேயுமே உலகத்துல எங்கேயுமே காண முடிய எழுச்சியாக செய்துட்டு இருக்காங்க. அப்போ நாங்க மட்டும் முடிவு பண்ண முடியாது. உடனே வாட்ஸ்அப்ல எங்களோட மாணவர்கள் எங்களோட இளைஞர்கள்ட்ட நாங்க பகிர்ந்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணி சொல்லலான் இருக்கோம். இருந்தாலும் எங்களுக்கு இன்னமும் சந்தேகம் இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அவசர சட்டம்ன்றது தொடர்ந்து நடக்குமா அப்படின்ற மிகப்பெரிய சந்தேகம் எழுந்திருக்கின்றது. இது தமிழ்நாடு அரசு முடிவெடுத்த ஒரு இயற்றிய சட்டம். நாளைக்கு தமிழக சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு சட்ட முன்வடிவு அதுல கிளாரிபிகேஷனோட தாக்கல் செய்யப்படுவோம். ஜல்லிக்கட்டு நடத்துறது அலங்காநல்லூர் மக்களே முடிவு செய்துக்கலாம்னு முதலமைச்சர் சொல்றாரு. அதை பற்றி இல்ல இது அலங்காநல்லூர் மக்கள் மட்டும் முடிவு பண்ண முடியாது. என்ன கேட்டீங்கன்னா இன்னைக்கு தமிழகம் எங்கும் இளைஞர்கள் மாணவர்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. அப்போ நாங்க எல்லாருமே இணைந்து மற்ற மாணவர்கள்ட்ட மெரினா கடற்கரையில் உள்ளவங்கள்ட்ட எல்லாத்திட்டையும் கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் தான் முடிவெடுக்க முடியும். நன்றி. கலந்து ஆலோசித்த பின்னரே முடிவு என்பதை தான் இங்க இருக்கக்கூடிய அனைவரும் பெரும்பான்மையாக முன்வைக்கிறார்கள். பத்மபிரியா, நேற்று நமது சிறப்பு விவாதத்தில் பங்கேற்ற சில விருந்தினர்களும் முன்வைத்த கருத்து என்னவென்றால், இது மாதிரியான மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு பல நேரங்களில் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். தமிழகம் முழுவதும் இன்றைய ஒரு எழுச்சி போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்கிறது. இந்த தருணத்தில் தமிழக அரசும் அவசர சட்டத்தை பிறப்பித்திருக்கிறது. மொத்தத்தில் ஜல்லிக்கட்டுக்கான தடை முற்றிலுமாக நீங்குவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாமா? இப்படி பல்வேறு முடிவுகளுக்கு நாம் வருவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. ஆனால் களம் என்ன மாதிரி நகரப்போகிறது என்பதை பொறுத்து தான் நாம் அதை ஒரு இறுதிக்கட்ட முடிவாக எடுக்க முடியும். இங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் தற்போது இந்த முதலமைச்சர் பேட்டி குறித்து ஆசிரியை சித்ரா தேவி பேசி வருகிறார். பலரும் அந்த தரப்பில் அதுக்கான விளக்கத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு தரப்பினரும் அது குறித்த விளக்கங்களையும் தகவல்களையும் இங்கே பரிமாறி வருகிறார்கள். அங்க இருக்கக்கூடிய மக்கள் மீண்டும் அவரிடம் சந்தேகங்களை எழுப்புகிறார்கள். தங்கள் கருத்துக்களை கேட்கிற கருத்து பரிமாற்றம் நடைபெற்று வரக்கூடிய நேரடி காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன மாதிரியான தேவை சட்ட தேவை உங்களுக்கு இருக்கிறது என்பது குறித்து சித்ராதேவி தொடர்ச்சியாக அங்க இருக்கக்கூடியவரிடம் பேசி வருகிறார். இதைத்தான் நாம் இந்த தருணத்தில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. பத்மபிரியா, இங்கே நம்மோடு இயக்குனர் திரைத்துறை இயக்குநராக இருந்து இந்த ஊரை சேர்ந்தவர் திரு வீரன் செல்வராசன் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். முதலமைச்சரோட பேட்டியை கேட்டீங்க. இப்ப சித்ராதேவி உங்களுக்கு எல்லாரும் விளக்கங்கள்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்களா? உங்களுடைய கருத்து என்ன வீரன்? எங்களோட கருத்து என்னன்னா சார், எங்களோட கருத்துன்றத ஒட்டுமொத்த தமிழகத்தோட கருத்து என்னன்னா, இப்போ போராட்டம் வந்ததே ஒரு உரிமை மீட்பு போராட்டம் தான். இந்த உரிமை மீட்பு போராட்டம் என்பது இன்னைக்கு அவங்க சொல்ற மாதிரி அவசர சட்டத்தால நம்ம சரின்னு ஒத்துக்கிட்டு போயிட்டோம்னா, ஒருவேளை நாங்க இவங்களை குறை சொல்ல, நம்ம ஆளுங்கட்சியோ நம்ம நாட்டில் இருக்க நம்ம அதிகாரிகளையோ அரசுகளையோ நாங்கள் குறை சொல்ல, ஒருவேளை பீட்டா இதுக்கு மேல ஏதாவது ஒரு தடையை போட்டு அதை திரும்ப இதே மாதிரி உருவாக்கிச்சுன்னா அது தவறாயிருமே தான் எங்களோட இது. அதனால இன்னைக்கு நம்ம அரசாங்கம் நாளை கூட போற அந்த சட்டமன்றத்தில் இந்த சட்டத்தை நிறைவேற்றி அது மூலமா பார்லிமெண்ட்ல போய் பேசி அங்கேயும் இந்த சட்டத்தை நிறைவேற்றி அரசாணையா பிறப்பித்தா பீட்டா மட்டும் இல்ல எந்த ஒரு சக்தியாலும் இந்த இதை தடை போட முடியாது. தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படுற தீர்மானத்துக்கே எல்லா பவர்ஸ் இருக்கு, யாராலும் தடை செய்ய முடியாது அப்படின்னு சொல்ற அந்த வாதத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்ல சார், அது என்னதான் அவங்க சொன்னாலும் ஒரு நாள் அது மத்திய அரசாங்கம், மத்திய அரசாங்கமும் இதுக்கு நம்ம அந்த இதை கொடுக்கணும் சார், உறுதிமொழி அதை கொடுக்கணும். ஸோ பார்லிமெண்ட்ல இதுக்கான ஒப்புதலை வாங்கணும் சார். நிரந்தர சட்டத்தை இயற்றப்படும், மத்திய சட்டமா வாங்கணும். இப்படி பல கருத்துக்கள் இங்கு பரிமாறப்படுகின்றன. ஆனால் இவை அனைத்தினுடைய ஒட்டுமொத்த சாராம்சம் என்பது இனி எந்த ஆண்டும் ஜல்லிக்கட்டு தடைபடக்கூடாது என்பதுதான். இதை நாம் பல்வேறு விஷயங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். கடந்த கால அனுபவத்தோடு சேர்த்து இந்த மக்களிடம் ஜல்லிக்கட்டு தொடர்பாக பல்வேறு ஐதீகங்கள் இருக்கின்றன. ஜல்லிக்கட்டு நடந்தால்தான் மழை பெய்யும், ஜல்லிக்கட்டு நடந்தால் கிராமம் செழிப்பாக இருக்கும் என பல்வேறு நம்பிக்கைகள் இருக்கின்றன. ஆக நம்பிக்கை மற்றும் அனுபவங்கள் சார்ந்து இயங்கக்கூடிய இந்த பிரச்சனையில் ஒரு தெளிவு என்பது அரசு தரப்பில் இன்னும் கூடுதலாக இந்த மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியது இருக்கிறதோ என்கிற கேள்வியும் இந்த நேரத்தில் எழுகிறது. பத்மபிரியா.